சூப்பர் ஸ்டார் கோரியோ பண்ணியாச்சு, அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் கோரியோ பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த காம்போ எப்படின்னா இயற்கைக்கே முரண்பாடான ஒரு காம்போ இது. ஆக்சுவலாக உலகத்திலேயே கிளாசிக்கலில் பரதநாட்டியத்தில் வாழைப்பழத்தை உரிச்ச ஒரே டான்ஸர் சிவா, என் தலைவன் சிவா மட்டும்தான். லைஃப்பில் ஒன்று வி கோ த்ரூ சம்திங்கில் அதுதான் அப்படியே படமாக எடுத்து வச்சிருக்காரு ராம் சார். ஆண்களுக்கு வந்து நம்ம பெண்களை வந்து பாதுகாக்கணும், நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், அப்படியே நம்ம சொல்லி வளர்த்துட்டோம். திடீர்னு பெண்கள் வந்து நாங்களே எங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னா ஆண்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த எப்பவுமே வந்துட்டு ஆடி லான்ச்னா வந்து என்னை ஆட தான் கூப்பிடுவாங்க. மாறி தலைவன் ஃபோன் வச்சோன்னே, தலைவன் நான் என்ன பேச போகிறேன்னு, இல்லை நீங்கள் வாங்க என்னாரு. சரி ஓகே. அண்ட் ராம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ராம் சார் வந்துட்டு நான் கிளிப்பிங் காட்டினார், இந்த படத்தோட கிளிப்பிங் காட்டினார். எனக்கு அப்போ தான் தெரியும் வந்துட்டு தலைவன் சிவா அதில் இருக்காருன்ட்டு. ஆக்சுவலாக இந்த காம்போ எப்படின்னா இயற்கைக்கே முரண்பாடான ஒரு காம்போ இது. நான் சத்தியமாக வந்துட்டு அந்த காம்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அந்த கிளிப்பிங்கை காட்டுற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. கிளிப்பிங் காட்டினா இவர் என்ன பண்ணுறாரு இந்த படத்தில், இவரோட படத்துலன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் கிளைமேக்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக செம்மையாக பண்ணியிருக்காரு தெளிவா. ஆக்சுவலாக உலகத்திலேயே கிளாசிக்கலில் பரதநாட்டியத்தில் வாழைப்பழத்தை உரிச்ச ஒரே டான்ஸர் சிவா, என் தலைவன் சிவா மட்டும்தான். ஆக்சுவலாக நிறைய கற்றுக்கிட்டு உங்ககிட்ட நான் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் கோரியோ பண்ணியாச்சு, அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் கோரியோ பண்ணியாச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் அஞ்சலி, ஆக்சுவலாக உங்கள் போர்ஷன் நான் பார்க்கல, ஆனால் நீங்கள் எப்படி தான் கலக்கிட்டீங்கன்னு தெரியும் ஆக்டிங்கில். அண்டு கிரேஷ் அண்ணி, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி, ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுக்கும் சார். அண்டு தலைவா பயங்கரமாக நடிக்கிறீங்க தலைவா, சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அந்த குட்டி பையா நீண்டா தென் அந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் தான், வெற்றி தான், சூப்பர் தான். ஐயோ சந்தோஷ், கலைக்கிறேன். ஏன்னா சந்தோஷ் கூட வந்து நான் ஆல்பம் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம். பட் உன்னோட க்ரோத் வேறு லெவலாக இருக்குது சந்தோஷ். லவ் யூ சார். மதன் கார்கி சார், ஆல்வேஸ் யுவர் கிரேட் சார், லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். And I'm here because of Ram sir, the respect I hold for Ram sir. So thank you so much for having us here sir. And இந்த படம் வந்துட்டு பார்த்தாச்சு, எல்லாரும் சொன்ன மாதிரி such a beautiful film, lovely film. அண்ட் இந்த படம் பற்றி சொல்லணுன்னா, இப்போது நம்ம எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் இருக்காங்க. இன்னும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை செய்யலை. ஹாப்பியாக இருக்கோமான்னு கேட்டால் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கோன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதுக்காக கஷ்டமே இல்லையான்னு கேட்டால் அப்படி கொஞ்சம் யோசிச்சா ஒரு கஷ்டம் இருக்குது. ஆனாலும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நம்ம லைஃப்பில் ஒன்று வி கோ த்ரூ சம்திங்கில் அதுதான் அப்படியே படமாக எடுத்து வச்சிருக்காரு ராம் சார். அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் மூவி. எப்போவுமே படம் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அதை புகழ்ந்து பேசுகிறது நமக்கு ஒரு வழக்கமாக இருக்குது. பட் சில படங்களுக்கு இந்த படம் அப்படி இருக்கக்கூடாது. ப்ளீஸ் இது வர டைம்லேயே அதை பாருங்கள். எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் ஆக்குங்க. அண்ட் படத்தில் இருக்கிற மென், such wonderful characters. Shiva sir ahato, Aju sir ahato, Vijay sir ahato, how beautifully you've played. And the boys, the young men here, rendu ivar orthar aproma Mithul irukra avaru orthar super ah nadichiranga. But what was even more amazing for me is ஒரு இன்டர்வியூவில் வந்து ராம் சார் சொல்லியிருப்பாரு, ஆண்களுக்கு வந்து நம்ம பெண்களை வந்து பாதுகாக்கணும், நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், அப்படியே நம்ம சொல்லி வளர்த்துட்டோம். திடீர்னு பெண்கள் வந்து நாங்களே எங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னா ஆண்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு. அது நான் அந்த இன்டர்வியூ பார்த்ததுலேருந்து ஸோ ட்ரூ, இது எவ்வளோ உண்மை இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து அந்த கேரக்டர் எப்படி எழுதணும், ஒரு பொண்ணோட கேரக்டர் எப்படி எழுதணும், அது இந்த படத்தில் நீங்கள் பார்க்கணும். அது எழுதுனது ஒரு 100%னா ஐயோ அதை பெர்ஃபார்ம் பண்ண கிரேஸ், வாட் கிரேஸ் யூ ஹேவ் பெர்ஃபார்ம்டு திஸ் ஃபிலிம் வித். யூ ஹேவ் அவுட் டன் யுவர் செல்ஃப். உங்களுடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் இன்னொரு வாட்டி தூக்கி சாப்பிட்டுட்டீங்க. எல்லா விமன் கேரக்டர், அவங்களோட கேரக்டர் ஆகட்டும், உங்களோட டாட்டராக நடித்தவங்க, அவங்க எவ்வளோ இண்டிபெண்டான ஒரு கேரக்டராக சார் எழுதியிருக்காரு. நீங்கள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எப்போவுமே சின்ன ரோல் பெரிய ரோல்னு இல்லை, ஸ்மால் ஆக்டர் பிக் ஆக்டர் அவங்களுடைய ஆக்டிங் கெப்பாசிட்டி வச்சு தான் அப்படின்னு நம்புகிற ஒரு ஆளுனா அவுட் சைடு என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா அதை நம்ப. அப்படி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆக்டர்ஸ் we have today is Anjali. And wow, Anjali, I was like stunned.
எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அஞ்சலி அந்த ரோல். அண்ட் ஒரு பெண்ணாக இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த கேரக்டர் பாருங்களேன், எப்படி அழகாக இந்த பொண்ணு நடிச்சிருக்கு, கொஞ்சம் பாருங்களேன் எல்லாரும் அப்படின்னு எனக்கு சொல்லணும் போல இருக்குது. அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். ஏன்னா ஹீரோஸ் பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, மெயினாக நான் உங்களை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தேன். கேர்ள்ஸ், யூ கேர்ள்ஸ் ஆர் லைக் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் தேங்க்யூ ராம் சார். So much of respect for you for writing such roles. ஏன்னா ரோல் இருந்தால் தானே நடிக்க முடியும். 1000 வாட்டி நான் 1001வது வாட்டி. ஓகே, யா, டெஃபினெட்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர், கேமராமேன், த என்டையர் டீம் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஸ்பெஷல் விஷஸ் டு ப்ரொஃபஸர் சார். உங்களோட வேர்ட்ஸ் ஒவ்வொரு லைனும் கார்கி சார், இட் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல். ஒன்ஸ் அகேன் யூ ஹவ் என்ன சொல்கிறது, again you guys have outdone yourself and all the very best to all of you. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து இன்னொரு ரீசன் இருக்குது. I'm here, that is எங்களோட பாஸ் பிரதீப் மில்ராய் பீட்டர். எப்பவுமே ஓரமாக தான் நிற்பார், மேடைக்கு வரமாட்டார். ஆனால் அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பினார்னா அது நிஜமாக சொல்லுவாள், வேர்த்துட்றா மச்சான் அப்படி சொல்லுவோம்ல, அதுக்காக யாருமே நம்பாத ஒரு விஷயத்த கூட நம்பி அதை மேலே கொண்டு வந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதுக்காக உழைக்கிறது, அவர் கண்டுபிடிக்கிற அந்த டேலண்ட், அந்த ஜெம் இருக்கே, அந்த ஹி இஸ் பார்ன் வித் இட். அண்ட் அதை எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துருவாங்க, ஏன்னா அதை டெய்லி பண்ணுறனால. பாஸ், ஒன்ஸ் அகேன் ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் கன்விக்ஷன். ஹவ் யூ புஷ் திஸ் ஃபிலிம், ஹவ் யூ சப்போர்ட்டட், ஹவ் யூ பின் emotional support to the entire film, especially to the director. Sir sonnar idu. So once again, we all love you and you're the kingmaker and you're always the lion for us, and thank you so much for having us. எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னும் படம் பார்க்கல, பார்த்துறேன் சார். நான் வந்தது ராம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு ஆகச்சிறந்த படங்களை, ஆகச்சிறந்த எழுத்துக்களை கொடுத்து எங்கள் எல்லாரையும் பார்த்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் படங்கள் எப்போயுமே எங்கள் கூடயே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஒருத்தரை பார்த்து நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி இல்லைன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய வன்முறை. இது போதும் சார், ஒன்று போதும் சார். ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு. மாரி செல்வராஜ் சார், ரொம்ப நன்றி சார் விழாவை கூப்பிட்டதுக்கு. சிவா ப்ரோ, உங்களுடைய பெரிய ஃபேன் ப்ரோ, லவ் யூ ப்ரோ. உங்களுக்கு நான் பயங்கரமான ஃபேனு. ஸ்கூலில் இருந்து பார்க்குறேன். அப்போ உங்களுக்கும் சின்ன வயசு தான், நீங்கள் அப்போயே நடிக்க வந்துட்டீங்க. பெரிய ஃபேன். கிரேஸ் ஆண்டனி மேம், வாழ்த்துக்கள் மேம். அஜுவேட்டா, லவ் யூ ஏட்டா. கோதா படத்தில் உங்க கூட நடித்தேன், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன். படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.